வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஸ்பைசி மஷ்ரூம் மசாலா ரெஸ்டாரண்ட்லலாம் வாங்குற மாதிரியே ரொம்ப கலர்ஃபுல்லாகவே ஃபுட் கலர் ஆட் பண்ணாமல் சூப்பராக செய்யலாம். இது பார்த்தீங்கன்னா இடியாப்பம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். ஒயிட் ரைஸை கூட நீங்கள் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி, கண்டிப்பாக யார் வேணால் ட்ரை பண்ணலாங்க. இது கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயத்தை தோலெல்லாம் உரிச்சிட்டு ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் 2-3 கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம். நான் கல் உப்பு தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இதை போட்டுட்டு வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும். ரொம்பலாம் பயங்கரமாக வதங்க தேவையில்லை, ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தால் போதும். இது வதங்கி வந்த பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை பார்த்தீங்கன்னா 1-1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா நம்மளுக்கு வதங்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கினா தான் நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிட சொல்ல திகட்டாமல் இருக்கும். இல்லைனா அதை பச்சை வாசனை இருந்ததுன்னா சாப்பிடவே முடியாது. நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு நான் மஷ்ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ஓரமாக வச்சுருக்கேன், சூப்பராக வாஷ் பண்ணி. இப்போ மஷ்ரூம்லாம் நம்ம ஆட் பண்ண வேணாம், மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். சீரகப்பொடி 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், தனியா பொடி பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். சில்லி பவுடர் பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். போதும். எதுக்கு நான் சில்லி பவுடர் கம்மி பண்ணியிருக்கேன்னா, இப்போ நான் காஷ்மீரி மிளகாய் தூள் தான் ஆட் பண்ண போகிறேன். அது வந்து ரொம்ப காரம் இருக்காது, ஆனால் லைட்டாக காரம் இருக்கும். காரம் இல்லாமலாம் இருக்காது, லைட்டாக காரம் இருக்கும். இது வந்து சூப்பரான ஒரு கலர் கொடுக்குங்க நம்மளுக்கு. நம்ம ஹோட்டலெல்லாம் வாங்குகிறோம் இல்லைங்களா, ரெஸ்டாரண்ட்லலாம் வாங்குகிறோம் இல்லைங்களா, எந்த கடையில் வாங்கினாலும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த ஒரு மிளகாப்பொடி தான். இது போட்டால் நம்மளுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து எண்ணெய் வேறு நல்லா பிரிஞ்சு வர சொல்ல இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்க. இவ்வளோ தாங்க. இந்த மசாலாலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எண்ணெய் ஓரளவுக்கு பிரிஞ்சு மேலே வர சொல்ல நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாலாம் போடலை, நல்லா நம்ம கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா நம்மளுக்கு வதங்கினா கொஞ்சம் குட்டியாயிடும். ஆனால் சூப்பராக இருக்குங்க. நல்லா வதக்கி கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மஷ்ரூமில் தண்ணி வரும், ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு தண்ணி வரும். தண்ணி அது எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தட்டு போட்டு மூடி தாங்க வைக்க போகிறேன். இந்த மசாலா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மஷ்ரூமில் அப்ளை ஆகணும். ஆன பிறகு தான் நான் மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணேன். அது ஒரு 1/4 வேக்காடு தான் வெந்திருந்ததுங்க. எனக்கு கொஞ்சம் தான் தண்ணி வந்தது, ரொம்ப தண்ணிலாம் வரலை. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4லேருந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எதுக்கு நான் 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றுறேன்னா, நம்ம டிப் பண்ணி சாப்பிட சொல்ல நல்லாயிருக்கும், சாதத்தில் போட்டு சாப்பிட சொல்லவும் நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப தண்ணியாக இருக்காது, அப்படியே ஒரு கிரேவி பதத்துக்கு தான் இருக்கும். அவ்வளோதாங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. வச்சு விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக மஷ்ரூம் வெந்து சூப்பராக வந்துடும். அந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா மேலே மிதந்து நிற்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம 1.5 ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுருங்க. சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் பிடிக்கல அப்படின்னாக்கா வெல்லம் இல்லைனா நாட்டு சக்கரை கூட கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக மஷ்ரூம் மசாலா சூப்பராக ஸ்பைஸியாக தயார் பண்ணியாச்சு. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னாக்கா நீங்கள் தனி மிளகாய் தூள் போடாமல் வெறும் காஷ்மீரி மிளகாய் மட்டும் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான ஸ்பைசி மஷ்ரூம் மசாலா தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சைட் டிஷ்ஷாவோ இல்லை சாப்பாட்டுக்கோ வச்சு பாருங்கள். வச்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிறைய ரெசிபிஸ் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. இனிமேல் தொடர்ந்து பார்க்க போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.